பிலாலின் உதிரில் கலந்த உண்மை முஹம்மது உவைசுல் கர்னியும் ஹஜ்ரத் பிலாலின் உதிரில் கலந்த உண்மை முஹம்மது உஹது பத்ரு தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் 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 அல்லாஹ். உடலும் முஹம்மது உயிரும் முஹம்மது உதத்தில் முஹம்மது உணர்வில் முஹம்மது. உடலும் முஹம்மது உயிரும் முஹம்மது உதத்தில் முஹம்மது உணர்வில் முஹம்மது. நரம்பில் முஹம்மது நரம்பில் முஹம்மது தசையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் 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 அல்லாஹ். எலும்பில் முஹம்மது நரம்பில் முஹம்மது நஃப்ஸில் முஹம்மது நினைவில் முஹம்மது. எலும்பில் முஹம்மது நரம்பில் முஹம்மது நஃப்ஸில் முஹம்மது நினைவில் முஹம்மது. மூச்சில் முஹம்மது பேச்சில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் 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 அல்லாஹ். அரபிகள் அஜமிகள் அரசர் முஹம்மது அகிலங்கள் போற்றும் பூமான் முஹம்மது. அரபிகள் அஜமிகள் அரசர் முஹம்மது அகிலங்கள் போற்றும் பூமான் முஹம்மது. எதிரியும் போற்றும் ஏந்தல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் 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 அல்லாஹ். நாவிலே இனிக்கும் நாமம் முஹம்மது நாள்தோறும் கூறும் பெயரும் முஹம்மது. நாவிலே இனிக்கும் நாமம் முஹம்மது நாள்தோறும் கூறும் பெயரும் முஹம்மது. நன்கோர்கள் என்றும் நாடும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் 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 அல்லாஹ். கனவிலும் வருவீர் நினைவிலும் நிற்பீர் கபரிலும் வருவீர் கண்ணீரை துடிப்பீர். கனவிலும் வருவீர் நினைவிலும் நிற்பீர் கபரிலும் வருவீர் கண்ணீரை துடைப்பீர். மஹ்ஷரின் ராஜா மதீனாவின் ரோஜா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் 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 அல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை இந்த நொடி அல்லாஹ் நம்முடைய தன் நபியை புகழக்கூடிய ஒரு மஜ்லிஸ்ல உட்கார வச்சிருக்கான். இது அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்கான். நம்ம திறமை, நம்ம முயற்சி, நம்ம அறிவு, ஆற்றல், நம்ம உழைப்பு, நம்ம துவா எதுவுமே இல்லை. அல்லாஹ் நமக்கு போட்ட பிச்சை தன் கருணையால வேற
போய் உட்கார வைக்காம, ஹாஸ்பிட்டல்களில் போய் லைன்ல போய் நிற்காம, கடை தெருவுகளில் போய் சிக்காம, தன் ஹபீப் நாயகத்தை புகழக்கூடிய ஒரு மஜ்லிஸ் அல்லாஹ் நம்மளை உட்கார வச்சிருக்கலாம். அதனால நண்பர்களே, இப்பொழுது மஜ்லிஸ் துவங்க இருக்கிறது. சில்சிலே நூரியா கமிட்டி பள்ளப்பட்டியுடைய புனிதமிக்க மாபெரும் மீலாது நபி மஜ்லிஸை தலைமையேற்று நடத்தி தர எங்கள் கமிட்டியின் சார்பாக நமது ஊருடைய பள்ளப்பட்டி நகர ஜமாத்துல் உலமாவுடைய தலைவர், தீன் ஹஜ் சர்வீஸ் உடைய தலைமை வழிகாட்டி, ஃபைதுல் பாக்கியாத் அரபிக் கல்லூரியுடைய நிறுவனர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் அல்லாமா ஆரிஃப் பில்லா கலீலுர் ரஹ்மான் பாக்கவி ஹஜ்ரத் கிப்லா அவர்கள் தலைமையேற்று நடத்தி தருமாறும், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கு நமது பெரிய மதரசா மக்தூமியா அரபிக் கல்லூரியுடைய பொதுக்கல்வி பிரிவு ஆசிரியர் பொதுகை மைதீன் பாட்ஷா அவர்களையும் அன்புடன் மஜ்லிஸின் சார்பாக, சில்சிலா நூரியின் கமிட்டியின் சார்பாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். या नबी सलाम अलैकुम, या रसूल सलाम अलैकुम, या हबीब सलाम अलैकुम, सलवातुल्लाह अलैकुम, अशरकल बद्रु अलैना फख्तफत मिन्हुल बुदूर मिस्ल हुस्निका मा தாய்மார்களே, இந்த ரைட் சைட்ல மேடையிலேயே சேர் போடப்பட்டிருக்கு. பெண்கள் இடம் இல்லாம தவிக்க வேணாம், மேலையும் ஏறி உட்கார்ந்துடலாம். பெண்களுக்காக தான் மேலையும் சேர் போடப்பட்டிருக்கு. தயவு செய்து அனைவர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பூவுலகெங்கும் அழகழகான மகிழ்வினை தந்து உணவளித்து உடையளித்து வாழுமிடம் எமக்களித்து வழிகாட்ட மறையளித்து வாஞ்சி மிகு நபியளித்து அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்யும் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். சந்திரனை பிளந்து சத்தியத்தை நிலைநாட்டிய ஈருலக சர்தார் நமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் அன்னாரினுடைய வழியினை அப்படியே விசராமல் பின்பற்றி நடந்து வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், வழிமார்கள், குறிப்பாக இந்த மாநபியின் மீளாத பெருவிழா நிகழ்விலே குழுமி இருக்கிற நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக நின்று நிலவட்டும் என்று இறைஞ்சியவனாக இஸ்லாத்தினுடைய மகாந்தரமான ஸலாத்தினை முன்வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்களே, ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த சபையிலே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. ஏன் மீளாது, எதற்கு மீளாது என்று கேள்வி கணைகள் தொடுத்துக் கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலே
அல்லாஹ்வினுடைய பெரும் கருணையினால் பேரருளினால் தொடர்ந்து மீலாது பெருவிழாக்கள் நமது ஊரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த பிறை 1 முதல் 12 வரை நமது மைசூர் வாக்கியாத் அரபு கல்லூரியிலே அற்புதமான 12 தலைப்புகளின் கீழ் அறிஞர் பெருமக்கள் பல்வேறு விதமான சொற்பொழிவுகளை, மாணவியினுடைய வரலாற்று தொகுப்புகளை எல்லாம் நமக்கு அள்ளி கொடுத்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக பல்லப்பட்டி வட்டார ஜமாத் உலமா சபை மீலாது பெருவிழா நடத்தியது. இப்படியே மீலாது பெருவிழாக்கள் பல்லப்பட்டியில் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திலும் உயிரிலும் மேலான ஒரு உத்தம தலைவருடைய வரலாற்றினை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செலுத்த வேண்டும் என்கின்ற பெரும் நோக்கத்தோடு, நம்முடைய வாழ்வியலை வல்லல் நபியோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு, தாக்கத்தோடு இந்த விழாக்கள் நடத்தப்படுகிறது. அந்த அடிப்படையிலே நடத்தப்படுகிற இந்த நிகழ்விற்கு முதலாவதாக நமதூர் வடக்கு பள்ளியினுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் காரி யஹ்யா யூசுஃபி ஹஸ்ரத் கிப்லா அவர்கள் கிராத் ஓதி இந்நிகழ்வினை துவங்கி வைப்பார்கள். வடக்கு பள்ளி தலைமை இமாம் யஹ்யா யூசுஃபி ஹஸ்ரத் அவர்கள் கிராத் ஓதி துவங்கி வைப்பார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا ما أنزلت سورة نظر بعضهم إلى بعض هل يراكم من أحد صرف الله قلوبهم بأنهم قوم لا يفقهون. لقد جاءكم رسول من أنفسكم عزيز لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي
அல்ஹம்துலில்லாஹ். தனது இனிய குரலில் இறைமறை குர்ஆனை ஓதிய ஹஜ்ரத் கிப்லா அவர்களுக்கு அல்லாஹ் இரு உலகிலும் எல்லா நலன்களையும் தருவானாக. தொடர்ந்து சங்கை நபியின் அழகிய கீதத்தினை இவ்வரங்கத்தில் அரங்கேற்றுவதற்காக வேண்டி கண்ணியத்திற்குரிய ஹஜ்ரத் கிப்லா அவர்களுடைய அருந்தவ புதல்வர் சுல்தான் அஹமது இப்ராஹிம் ஃபயாசி ஹஜ்ரத் கிப்லா அவர்கள் உங்கள் முன்னிலையில். السلام عليكم ورحمة الله وبركاته. மறைந்தும் மறையாமல் மறைந்து மதீனாவில் வாழும் மஹமூதரே, இன்றும் மறையா மறை தந்து மறையா புகழ் கண்டு மறைந்த மாமன்னரே, மறைந்தும் மறையாமல் மறைந்து மதீனாவில் வாழும் மஹமூதரே, என்றும் மறையா மறை தந்து மறையா புகழ் கண்டு மறைந்த மாமன்னரே, மனித குலம் வாழ மனிதராய் பிறந்த மனிதரில் புனிதரே, மண்ணில் மடமை இருளகற்றி மார்க்க பொலியேற்றி மகிழ்ந்த நபிநாதரே, வானில் ஒளி வீசும் மதியின் அழகுந்தன் அழகிற்கிணையாகுமோ நபி, அழகிற்கிணையாகுமோ, வானில் ஒளி வீசும் மதியின் அழகுந்தன் அழகிற்கிணையாகுமோ நபி, அழகிற்கிணையாகுமோ, வார்த்தை முழுதும் நான் வார்த்து தொடுத்தாலும் வாழ்த்து நிறைவாகுமோ நபி, வாழ்த்து நிறைவாகுமோ, நபிகள் எல்லோரும் நபியே வரவை நவின்று சென்றார்களே, அன்று நாயன் ரஹ்மானை நபியே பின்னே நின்று தொழுதார்களே, மறைந்தும் மறையாமல் மறைந்து மதீனாவில் வாழும் மஹமூதரே, மண்ணில் மறையா புகழ் கண்டு மறையா மறை தந்து மறைந்த மாமன்னரே, கனவில் என்னை கண்டோர் என்னை கண்டார்கள் என்று நவின்றீர்களே நபி, அன்று உரைத்தீர்களே, கனவில் என்னை கண்டோர் என்னை கண்டார்கள் என்று உரைத்தீர்களே நபி,
மறையா புகழ் கண்டு மறைந்த மாமன்னரே மனித குலம் வாழ மனிதராய் பிறந்த மனிதரில் புனிதரே மண்ணில் மடமை இருளகற்றி மார்க்க ஒளியேற்றி மகிழ்ந்த நபிநாதரே மறைந்தும் மறையாமல் மறைந்து மதீனாவில் வாழும் மஹமூதரே என்றும் மறையா மறை தந்து மறையா புகழ் கண்டு மறைந்த மாமன்னரே. மறையா புகழுடைய மாணவியின் புகழ் மாலையை நிறைவான சொற்கள் கொண்டு இந்த அரங்கத்தில் நிறைவுபடுத்திய ஹஸரத் அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா நலவுகளையும் தருவானாக. தொடர்ந்து வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக வேண்டி உங்கள் முன்னிலையில் மதரசா ஃபைசுல் பாக்கியாத்தினுடைய முதல்வர் மௌலானா மௌலவி சஃபீகுர் ரஹ்மான் பிலாலி ஹஸரத் அவர்கள் வருகிறார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. சங்கைக்கும் இணையத்துக்கும் நிம்மதிக்கும் உரித்தான உங்களுடைய ஷேக்குமார்களே, எங்களுடைய உஸ்தாத்மார்களே, உலமாக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபை, ஒரு ஷேக்குமார்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களுடைய சபையிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இறுதி வரை நாம் இருந்து எல்லோருடைய அந்த அருளான அந்த பயான்களை கேட்டு நாம் நல் உபதேசங்களை கேட்டு நாம் பயன்பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸஃவான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஃவான் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சோகமாக இருக்கக்கூடிய அந்த ஸஃவான் ரலியல்லாஹு பார்த்து சொன்னார்கள், அந்த மாமன் அஹ்பப்த, ஸஃவானே நீ யாரை நேசித்தாயோ அவரோடு நீ மறுமையில் இருப்பாய் என்று சொன்னார்கள். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதும் ஒரு ரஹ்மத் தான். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மாமன் அஹப்பக, நீ உன்னை யார் நேசிப்பார்களோ அவரோடு நீ மறுமையிலே இருப்பாய் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய செயலை பார்த்து அல்லாஹ் நம்மை நேசிக்க போவதில்லை. ரசூலுல்லாஹ்வும் நம்ம நேசிக்க மாட்டாங்க. காரணம், அவங்க கொண்டு வந்த சுன்னத்துக்கு மாற்றம் செஞ்சுட்டு இருக்கோம். அவங்களுடைய வழிமுறைகளுக்கு நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? மாற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்ததை போல, நல்லோர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தது போல நம்மை நேசிப்பார்களா? இல்லை. அவருடைய ஏராளமான சுன்னத்துகளை நாம் விட்டுக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வழிமுறைகளுக்கு மாற்றமாக செய்து கொண்டிருக்கிறோம். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, ஸஃவானே உன்னை யார் நேசிப்பாரோ அவர்களோடு நீ இருப்பாய் என்று சொல்லல, நீ யாரை நேசிப்பாயோ அவர்களோடு இருப்பாய் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ் நம்மை நேசிப்பது ஒரு பாரதூரமான விஷயம், ஒரு கஷ்டமான விஷயம். ரசூலுல்லாஹ் நம்மை நேசிப்பது கஷ்டமான விஷயம். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை நம்ம பின்பற்றல. ஆனா அந்த அல்லாஹ் ரசூலை நாம நேசிக்கலாம், நம்மால் நேசிக்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மாமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிப்பாயோ அவர்களோடு இருப்பாய். எனவே இந்த சபையின் பொருட்டால் அல்லாஹ் அந்த நேசத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ரசூலுல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை, சாலிஹீன்களை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. சஹாபாக்கள் எப்படி ரசூலுல்லாஹ்வை நேசித்தாங்க? தல்ஹா இப்னு பர்ரா ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபி நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, படுக்கையில் இருக்கிறாங்க, அன்கான்சியஸா இருக்கிறாங்க, சுயநினைவு இழந்து இருக்கிறாங்க. செய்தி அறிந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்க்க வராங்க. பார்த்த அந்த சஹாபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வரப்போ அந்த சஹாபிக்கு சுயநினைவு இல்லை, நினைவு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்துட்டு வீட்டுக்காரர்கிட்ட சொன்னாங்க, இந்த சஹாபி இந்த இரவு, என்னுடைய தோழர் இந்த இரவு வஃபாத் ஆகிடுவாங்க, இவர்கள் வஃபாத் ஆகிவிட்டால் இவர்களுடைய வஃபாத் செய்தியை சொல்லி அனுப்புங்க, நான் ஜனாஸா தொழுகைக்கு வரேன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த தல்ஹா இப்னு பர்ரா ரலியல்லாஹு தஆலா சுய நினைவுக்கு வராங்க. நினைவுக்கு வந்து யார் வந்தாங்கன்னு கேட்குறாங்க. இப்போதான் ரசூலுல்லாஹ் வந்தாங்க,
வந்து இப்படி சொன்னாங்க, நீங்க இறந்துருவீங்க, இறந்தா இறப்பு செய்தியை சொல்லி அனுப்புங்க, நான் வந்து ஜனாதா தொழுகைக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த சஹாபி என்ன சொன்னாங்க தெரியுங்களா? அம்மாவை பார்த்து சொன்னாங்க, என் அன்பு தாயே, நான் இறந்து விட்டால் என்னுடைய இறப்பு செய்தியை ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லாதீங்க. நம்ம என்ன ஆசைப்படுவோம்? நம்ம இறந்துட்டா நமக்கு யார் தொழுகைக்குன்னு ஆசைப்படுவோம்? பெரிய ஷேக்குமார்கள் தொழுகைக்குன்னு ஆசைப்படுவோம், பெரிய உலமாக்கள் தொழுகைக்குன்னு ஆசைப்படுவோமா இல்லையா? அந்த சஹாபி சொல்றாங்க, நான் இறந்து விட்டால் என்னுடைய இறப்பு செய்தியை ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லாதீங்க. ஏனால் நான் இரவு இறந்த பிறகு என்னுடைய ஜனாசா தொழுகை தொழுவதற்காக வேண்டி, என்னை பார்ப்பதற்காக வேண்டிய ரசூலுல்லாஹ் இரவு நேரத்தில் வரும் பொழுது எதிரிகள் ரசூலுல்லாஹ்வை சூழ்ந்து கொள்ளக்கூடும். எதிரிகள் மூலமாக, யூதர்கள் மூலமாக, எதிரிகள் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு ஆபத்து வரக்கூடும். எனவே ரசூலுல்லாஹ்வுக்கு என்னுடைய இறப்பு செய்தியை சொல்லாம என்ன செஞ்சிருங்க, என்னை அடக்கிடுங்க. காலையிலே என்னுடைய இறப்பு செய்தியை ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லுங்க. என் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த சிரமமும் வர வேண்டாம்னு சொல்லிவிட்டு வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்க சொன்னதை போன்ற இரவுல ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி சொல்லப்படல. அவர்களை இரவோடு இரவாக என்ன செஞ்சாங்க, அடக்கிட்டாங்க. மறுநாள் காலையில் ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்ச உடனே எப்படி தல்ஹா இருக்கிறார், தல்ஹா பரவா எப்படி இருக்கிறார், அவர் நிலைமை என்ன எப்படி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கேட்ட பொழுது, நேற்று இரவு இறந்துட்டார் யா ரசூலுல்லாஹ், இறந்துட்டாரா, இறப்பு செய்தி எனக்கு சொல்ல சொன்னேன், நான் அவருக்கு தொழுவதற்காக வேண்டிய இறப்பு செய்தி சொல்ல சொன்னேன் அல்லவா? இல்ல, தல்ஹா தான் இப்படி சொன்னார். இரவு ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தியை சொல்லாதீங்க, வந்தா ரசூலுல்லாஹ்வுக்கு தொந்தரவு ஏற்படும். என் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த துன்பங்களும் வரக்கூடாது, என் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்று சொல்லிவிட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ் என்று சொன்னோட ரசூலுல்லாஹ் அழுதாங்க. போய் என்ன செஞ்சாங்க, அவருடைய கபரில் போய் அவருக்கு துவா செஞ்சாங்க. நம்ம வரலாறுல பார்க்கணும். இப்படி சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தார்கள். எனவே அந்த நபியை நம்மால் நேசிக்க முடியும். அந்த நபியை நம்மை நேசிப்பாங்களா சந்தேகம் தான். ஆனா அந்த நபியை நம்மால் நேசிக்க முடியும். அல்லாஹ் தஆலா தஆலா இந்த சீதேவிகளின் பொருட்டால் அந்த நபிகளின் நேசத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. சில்சிலா நூரியா நடத்தக்கூடிய இந்த ஆன்மீக இந்த மீலாது விழா மாநாட்டிற்கு வந்திருக்கும் எங்களுடைய அன்பு ஆசான் சொல்முரசு அல்லாமா ஆரிஃப் பில்லா மௌலானா மௌலவி அல்ஹாஜ் முஹம்மது அபு தாஹிர் ஃபாசில் பாக்கவி ஹஸரத் பில்லா அவர்களையும், எங்களுடைய ஷேഖனா மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஜுபைர் அஹமது ஷுஹூதி ஷா ஹஸரத் பில்லா அவர்களையும், அவருடைய சகோதரர்களாகிய எங்களுடைய ஷேக்மார்களையும், எங்களுடைய பாபா உட்பட வட்டார ஜமாத்துல் உலமாவுடைய அத்துணை உலமாக்களையும், சமூக பிரபுகளையும், ஆண்டோர்களையும், சான்றோர்களையும், ஹாஜிமார்களையும், ஹாஜிமாக்களையும் இந்த சில்சிலா நூரியாவின் சார்பிலே வருக வருக என வரவேற்பதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தையும் பிரியத்தையும் இருளக வெற்றியும் அல்லாஹ் தந்து எல்லா விதமான பரக்கத்தையும் தருவதற்கு துஆ செய்தவனாக என்னுடைய இந்த வரவேற்பை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அழகிய சொற்கள் கொண்டு வரவேற்புரை ஆற்றிய ஹஸரத் இப்ராஹிம் அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா நலவுகளையும் தருவானாக. வெண்பா வேந்தர், விருத்த வேங்கை, தந்தமிழ் நாவலர், இஸ்லாமிய தென்றல், சொல்லை புலந்து வெல்லாய் தொடுப்பவர், எரிமலையாய் வெடிக்கும் இவர்தம் எழுத்தும் பேச்சும், நூறாணிகளின் உள்ளத்தில் மட்டுமல்ல தமிழ் கூறும் இஸ்லாமியர்களின் ரூஹானியத்திலும் கவர்ந்திருக்கக்கூடிய சொல் முரசு கண்ணியத்திற்குரிய அபூ தாஹிர் பாக்கவி ஹஸரத் இப்ரா அவர்களை விழா சிறப்புரை ஆற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமிக்க தாய்மார்களே, மேடைக்கு மேலே அந்த ரைட் சைட்லையும் பெண்களுக்கு சேர் போடப்பட்டிருக்கு. தயவு செஞ்சு கீழே இடம் இல்லைன்னு சொல்லி நாங்கள் நின்றவனா மேலே ஏறி உட்காந்துக்கலாம். அதுக்கு பிறகு பின்னாடியும் டேபிள்ஸ் இருக்கு, மற்ற இடம் கொஞ்சம் எடுத்து போட்டுருங்க தயவு செஞ்சு. அங்கே உள்ள பொருட்கள் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க போடுவாங்க. தயவுசெய்து தாய்மார்கள் நின்றுக்க வேணாம், மேலே இருக்கைகள் போடப்பட்டிருக்கு, அங்கே ஏறி உட்காந்துருங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுங்க. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين.
قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين وكان النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரியது. குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான நிகழ்வின் தலைவர் ஹஜ்ரத் கிப்லா அவர்களுக்கும் எனக்கு பின்னால் அற்புதமான ஆன்மீக உரை நிகழ்த்த இருக்கிற ஆஷிகே ரசூல் ஷுஹூதி ஷா ஹஜ்ரத் கிப்லா அவர்களுக்கும் இர்ஃபானியா அரபு கல்லூரியினுடைய முதல்வர் உள்ளிட்ட பேராசிரியர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்நிகழ்விற்கு வருகை வந்திருக்கிற எனது பாடத்தோழர் கண்ணியத்திற்குரிய அபூ தாஹிர் பாக்கவி ஹஜ்ரத் அவர்களுக்கும் என்னுடைய எல்லா நலவிலும் பங்கு வகித்து இப்பொழுது ஓரமாய் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற எங்களை எல்லாம் உருவாக்கிய இந்த மண்ணின் மைந்தர் ஹெச்எம் அப்துல் பாரி சாஹிப் அவர்களுக்கும் வருகை வந்திருக்கிற ஆன்றோர்கள் சான்றோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இது ஆசிகீன்களின் சபை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சபையை பொருந்திக் கொள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது காதல் கொண்ட நல்லோர்களில் அல்லாஹ் நம்மை சேர்த்திடுவானாக என்று துஆ செய்தவனாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரழகு என்னென்ன வகையில் பெருமானார் பேரழகு என்று ஒரு பெரிய பட்டியலை போடுகிறார்கள். பெருமானார் உடலாள், அறிவாள், குணத்தாள், பேச்சாள், செயலாள், பண்பாட்டாள், நாகரிகத்தாள் அத்தனையிலும் பேரழகு பெற்ற பெட்டகம் பெருமானாரை தவிர விளக்கு யாரும் இல்லை. இந்த 6 கோணத்தில் மட்டும் உங்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி சில செய்திகளை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு பின்னால் பெரிய கடல்கள் எல்லாம் பேச இருக்கிறார்கள். அப்துல் காதர் ஹஜ்ரத் யார் என்று சொன்னால், இவர்களுடைய தகப்பனார் யார் என்று சொன்னால், பல நதிகள் சங்கமிக்கிற கடல் போன்ற பெருவாழ்வுக்கு சொந்தக்காரர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் நசீபாக்குவானார். அன்பிற்குரியவர்களே, பெருமானாரினுடைய அழகை பல்வேறு கோணங்களில் சித்தரிக்கிறார்கள். அதில் அலிவலியல்லாஹ் சொல்லுவார்கள், நாயகத்தினுடைய அழகு முழுவதையும் சொன்னது ஒரு ஆண் அல்ல, ஒரு பெண். உம்மு மஹ்மத் ரலியல்லாஹு தஆலா, ஒரு பெண். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பசியாக இருக்கிறது என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பெருமானாருக்கு ஏதாவது உணவு கொண்டு வர வேண்டும் என்று தௌர் குகையில் இருந்து புறப்பட்டு செல்கிறார்கள். அங்கு ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உம்மு மஹ்மத்.
அபூபக்கர் ரலியல்லாஹு போய் கேட்டார்களாம், அம்மா என்னிடத்தில் ஒரு பெரிய மனிதர் இருக்கிறார், பசியோடு இருக்கிறார், அவருக்கு பால் கொஞ்சம் வேண்டும். அந்த அம்மா சொன்னது, இது குட்டி ஆடு, ஆண் அண்டாத ஆடு, பாலிலாகாத ஆடு, அதனால் இது பால் கறக்க முடியாது. இல்ல அந்த பெரிய மனிதர் கை வைத்தால் பால் சுரக்கும், பால் கறக்கும். சரி என்று அந்த அம்மா அழைத்து சென்றார்கள். அந்த ஆட்டை பெருமானார் பால் கறந்தார்கள். உம்மு முஹம்மது ரலியல்லாஹுவுக்கு முதலில் குடிக்க கொடுத்தார்கள், பிறகு பெருமானார் குடிக்கிறார்கள். உலக வரலாற்றிலே இப்படி ஒரு செய்தி, ரசூலுல்லாஹ் குடிக்க குடிக்க அபூபக்கர் நாயகத்தினுடைய வயிறு நிரம்பியது. நாயகத்தின் மீது கொண்ட நேசம் இதுதான், நட்பின் அடையாளம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அம்மா ஒரு பார்வை தான், அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பெண்கள் ஒரு பார்வை தான் பார்ப்பாங்க. பொண்ணு பார்க்க வீட்டுக்கு போனாங்கன்னா இந்த ஆம்பளை 1000 பேசிட்டு இருப்பாரு. எல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்த உடனே அந்த அம்மா கேட்கும், ஏங்க அந்த மாப்பிள்ளையினுடைய நெத்தியில லேசா ஒரு கருப்பா ஒரு மச்சம் இருந்துச்சு. இவர் சொல்லுவார், அதெல்லாம் நான் பார்க்கலையே. அந்த அம்மா அப்படி லேசா பார்த்ததுல அத்தனையும் நினைக்கும். உம்மு முஹம்மது ரலியல்லாஹு தஆலா ரசூலினுடைய நடை அழகு, உடை அழகு, கண்ணழகு, புருவ அழகு, நெற்றி அழகு, பல்லழகு, மார்பகத்தில் இருக்கிற முடி அழகு அத்தனையும் வர்ணிக்கிறார் என்றால் அன்புக்குரியவர்களே எண்ணி பார்ப்பார்கள். பெருமானார் எவ்வளவு அழகு அடைந்தவர்கள். உலகத்தில மனைவிமார்கள் எந்த கணவனையாவது புகழ்ந்து இருந்தார்? இவர் வேண்டாம் போடுவார், கண்ணே மணியே வைரமே வைடூரியமே மாணிக்கமே மரகதமே நாமள புகழ்வான். வல்லப்பட்டியை தவிர வேற எந்த ஊர்லயும் பெண்கள் ஆண்களை புகழ்வதில்லை. ஏன்னா பல்லவட்டியில இருந்து நான் போகணுமா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் புகழ்கிறார்கள் தெரியுமா? ஏழழகு பெட்டகம் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா நாயகத்தினுடைய அழகை புகழ்கிறார்கள். லனா ஷம்சுன் வலில் ஆபாக்கி ஷம்சுன் வ ஷம்சி தத்லுபு பாதல் இஷா. நமக்கும் ஒரு சூரியன், ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னது துஆ மாதிரி பளிச்சிருச்சு. இந்த சமூகம் சூரியனையே சுத்திட்டு இருக்கு. லனா ஷம்சுன் வலில் ஆபாக்கி ஷம்சுன், எங்களுக்கும் ஒரு சூரியன், வானுக்கும் ஒரு சூரியன் இருக்கிறது. ஆனால் எங்கள் சூரியன் கண்மணி நாயகம் இரவைத்தான் உதயமாவார்கள் என்று மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா கணவனை பற்றி சொல்லுகிறார்கள் என்றால் பெருமானாரினுடைய புகழ் எவ்வளவு அழகு, எப்படி இருக்கும். எங்களுடைய உஸ்தாத் கண்ணியத்திற்குரிய பிஎஸ்பி ஜெருல்லாவுதீன் ஹஜ்ரத் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய கவலை சொர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்குவார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அழகு, பெருமானாரின் அழகு, மல் ஃபர்க் பைனஹுமா, அதற்கு தமிழோட சேர்த்து அரபிய கலந்துகள் தான் பேசுவாங்க. இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமான்னு கேட்டார். நீங்களே சொல்லுங்க உஸ்தாத். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அழகு நம்முடைய அழகை போலல்ல, பிறந்ததிலிருந்து இறக்கிற வரை பேரழகாகவே இருந்து இறந்தவர்கள். நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததிலிருந்து அழகு. நாம பிறக்கும் போது அழகா இருப்போம், வாலிபத்தில் அழகா இருப்போம், வயோதிகத்துல இல்லையா அண்ணன் போல நடப்பார். 80 வயசுல வாத்து மாதிரி தவப்பார். 20 வயசுல நெத்தி எல்லாம் தார் போட்ட ரோடு மாதிரி இருக்கும். 80 வயசுல உழுத நில மாதிரி மாறி. 20 வயதுல கண்டம் எல்லாம் ஆப்பிள் கண்டம். நம்ம எப்பயுமே சாப்பிடுற பொருளை தான் உதாரணமா சொல்லுவாங்க. எப்பயுமே பொண்ணு எப்படி இருக்குன்னு கேட்பாருங்க, ஆப்பிள் மாதிரி, லட்டு மாதிரி, அல்வா மாதிரி, எல்லாமே உதாரணம் ஃபுல்லா சாப்பிடுற ஐட்டமா வரும். அது பல்லப்பட்டி சொல்லவே தேவையில்லை. அன்பிற்குரியவர்களே, 20 வயசுல 80 வயசுல கண்டம் எப்படி இருக்கும் என்றால் திராட்சை மாதிரி மாறி, உடந்த திராட்சையை கூட மாறி. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அழகு, அவர்கள் பிறக்கிற போது எப்படி பேரழகோ இறக்கிற வரை பேரழகு. ஆனால் அந்த அழகு அப்படியே இருந்தது. கண்மணி ரசூலுல்லாஹ்வினுடைய அழகு என்ன தெரியுமா? பெருமானார் மதீனா
பதிவு செய்கிறார்கள். இதை பார்த்த ஒரு பெண்மணி பெருமானாருக்கு ஆடை தைத்து கொடுக்க வேண்டும். அந்த ஆடையை பௌர்ணமி நிலவிலே கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற போது நிலவு அழகா ரசூல் அழகா என்று பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். பௌர்ணமி நிலவு பெருமானாருக்கு அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. பெருமானார் எப்பொழுதுமே அன்பளிப்பை ஏற்க பழக்கம் கொண்டவர்கள். அந்த ஆடையை வாங்கி அடிச்சுட்டு பழைய ஆடையை கலட்டி வச்சுட்டு வர்றாங்க பெருமானார். அம்மா ரலியல்லாஹு தஆலா போன்ற சஹாபாக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு பார்க்கிறார்கள். பெருமானார் அழகா அந்த பௌர்ணமி நிலவு ஒற்றை நிலவு வானத்தையே அலங்கரிக்கிற உங்களுக்கு இந்த ஆடை மிக அழகாக பொருத்தமாக இருக்கிறது ரசூலே. பெருமானார் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிற போது இந்த ஆடை எனக்கு வேண்டும் ரசூலே என்று கேட்கிறார். அல்லாஹ் அக்பர். இதையே கொஞ்சம் அப்படியே நம்ம ஊருக்கு வாங்கலேன். பெருநாள் அன்னைக்கு சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்ற ஊர்ல ஒரு பெரிய மனுஷன், அதே ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு அல்ஹம்துலில்லாஹ், இந்த ட்ரெஸ் எனக்கு வேணும்னு கேட்டா நாம என்ன செய்வோம்? நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தேன், இன்னைக்கு என்னப்பா ஆச்சு உனக்கு? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரி எல்லாம் கேட்டவுடன் இல்லை என்று சொல்லாத வள்ளல் தன்னுடைய புதிய ஆடையை கழட்டி சகோதரி எல்லாத்திலே கொடுத்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பழைய ஆடையோடு பெருமானார் வருகிறார். இதை பார்த்த அந்த தாயாரின் இதயம் இடிந்து போனது. நேரா சகோதரி எல்லாம் வந்து நான் வேறு ஆடை தருகிறேன், ரசூலுக்கு அதை கொடுத்து விட முடியாது. பணம் தருகிறேன், ரசூலுக்கு கொடுத்து விடுங்க முடியாது. என்ன சொல்லியும் முடியாது. இடத்தில் அம்மா எல்லாம் வந்து கேட்கிறாங்க, ஏன் இவ்வளவு விவாதமா இருக்கிறீங்க சார்? அந்த தாயின் மனதை உடைக்கிறீங்களே. நான் இறந்து விடுவேன் என்று பெருமானார் இஷாராமாக சொன்னார்கள். நான் இறக்கிற போது ரசூலின் உடலோடு சேர்ந்த ஆடை என் உடலின் மீது பட்டால் கபரின் வேதனை இருக்காது, அதனால் தான் இதை நான் வாங்கி வைத்துக் கொண்டேன். உமர் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது கொண்டிருந்த நேசம் காதல் அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்ப்பவர். உடல் அழகு என்ற ரீதியில் பெருமானாரை விட அழகர் உலகத்தில் பிறக்கவே இல்லை. அஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார். சரி, அன்பிற்குரியவர்களே, பெருமானாரினுடைய குண அழகு ரசூலை போன்று குண அழகு படைத்தவர்கள் அகிலத்தில் இதுவரை பிறக்கவே இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. ரசூலின் குணம் என்ற சாதாரண குணமா யோசிக்கிறோம். பெருமானாரினுடைய குணம் தன்னை வெட்ட வந்தவரை கூட மன்னிக்கிற மனம். இது ரசூலின் குணம். தன்னை வெட்டுவதற்காக கைபர் போர்க்கிடத்திலே பின்னால் வாளோடு ஷைபத் இப்னு உஸ்மான் வாளோடு பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் கொண்டார். வல்லாஹு யஅஸிமுக மினன்னாஸ். அல்லாஹ் பாதுகாக்கிற பொறுப்பை எடுக்கிறார். அல்லாஹு அக்பர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் திருப்பி விட்டாங்க. வான் மேலே இருக்கிறது, வெட்டுவதற்கு வான் மேலே இருக்கிறது. பெருமானார் திருப்பி நேரத்திலே இருக்கிறார்கள். போர்க்களம் நினைத்திருந்தால் உடைவாளை எடுத்து ஒரே வெட்டாய் பெருமானாரால் வெட்ட முடியும். 30 யானைகளின் மனம் கொண்டவர்கள் பெருமானார், என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஆனால் போர்க்களத்திலே கூட இப்படி மன்னித்தவரை உலகம் இதுவரை கண்டதே இல்லை. போர்க்களத்தில் கூட வெட்டுவதற்கு வாழ் மேடை இருக்கிறது. நெற்றிலே பெருமானார் கை வைத்து அல்லாஹும் ஆஃபில்லஹு வர்ஹம் வஹதிஹி, யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக. இவரை மீது இறக்கப்படுகிறது தெரியாமல் செய்கிறார், இவருக்கு நீ ஹிதாயத்தை கொடு. பெருமானாரின் கை நெஞ்சிலே பட்டது, இதயத்திற்குள் ஈமான் இறங்கியது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த
இன்னக்க ரசூலுல்லாஹ் பெற்ற வேலை இருக்கிறது, கலிமாவை முதல் உரைக்கிறது. இப்படி ஒரு நிகழ்வு வேறு எந்த உம்மத்திற்கு நடந்திருக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் காதலாய் மாறிப்போன வரலாறுகளை பார்க்கிறோம். சையதுல் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு, மன்னிக்கும் மனோபாவம். பெருமானார் குணங்களிலேயே சிறந்த குணம் மன்னிக்கும் குணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே நிறைவாக இருந்தது. இன்னைக்கு நம்ம உம்மத்துல அண்ணன் தம்பியை மன்னிக்க தயாரா இல்லை, தம்பி அண்ணனை மன்னிக்க தயாரா இல்லை. 6 அடி நிலத்துக்கு அண்ணனும் தம்பியும் போடுற சண்டை இருக்கு. அல்லாஹ் அக்பர். கோர்ட்டு வரை இந்த நிலம் எனக்கு தான் சொந்தம். 6 அடி இவர் கோர்ட்டுக்கு போறாரு, அவர் கோர்ட்டுக்கு போறாரு, இந்த நிலம் எனக்கு தான் சொந்தம், எனக்கு தான் சொந்தம். கடைசியில நிலம் கொடுத்தா மூதேவி நீங்க 2 பேர் எனக்கு தான் சொந்தம், ஒரு நாள் ஏற்க தான் வரப்போறீங்க, ஏன் இப்படி அடிச்சுட்டு சாவுறீங்க? இந்த மன்னிக்கும் மனம் பெருமானாரிடத்திலே சிறந்த குணமாக திகழ்கிறார். இன்னைக்கு சமீப காலமாக சமூகம் என்ன பார்க்கிறது பார்த்தீர்களா? கண் தெரியாதவரை பார்த்து போன ஜென்மத்து பாவம் என்று சமூகத்திற்கு பாடம் நடத்துகிறார் என்றார். போன ஜென்மத்து பாவம் அதனால் உனக்கு கண் தெரியவில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றுத்திறனாளிகளிடத்திலே நடந்து கொண்ட நாயகத்தினுடைய நடைமுறை குணங்களையும் நாம் பார்த்தோம். பெருமானார் குறையாக யாரையும் பார்த்ததே இல்லை, பாசிட்டிவ் சிந்தனை. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு யாருங்க? நம்ம எப்ப பார்த்தாலும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றோமா இல்லையா? பிறவியிலேயே அவர் குள்ள ஆக குட்டை சஹாபாக்களிலேயே ஆக குட்டை யாருன்னா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் ஹனபி மذஹபினுடைய சட்டத்தில் 70% யாரிடத்தில் இருந்துதான் வருகிறது? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் இருந்துதான் வருகிறது. அர்-ரஹ்மான் சூராவை யார் போய் ஓதி காட்டுவது? குறைஷிகளிடத்திலே காபத்துல்லாஹ்விலே யார் ஓதி காட்டுவது? எல்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது அவர்தான். பொதுவாகவே அந்த குட்டையா இருக்கிற ஆளுகளுக்கு இயற்கையிலே வேகம் அதிகம். ஹார்ட்டும் மூளையும் பக்கத்துல இருக்கும். கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற ஆளுக்கு கொஞ்சம் தூரமா இருக்கு. இது கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமா வேலை செய்யும். நான் போயிட்டு வரேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல வானா, இல்ல நான் போயிட்டு வரேன் சென்றார்கள், ஓதினார்கள். அவர் குள்ளராக இருந்தாரா? அபூஜஹில் காதை அறுத்து கையில கொடுத்து விட்டார். காதை அறுத்து கையில வாங்கி கொண்டு வருகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அழுது கொண்டு பெருமானார் பார்த்து சிரிக்கிறார். ரசூலே, காதை அறுத்துட்டாங்க, நீங்க சிரிக்கிறீங்களே? பெருமானார் சொன்னார்கள், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிட்டு சென்றார்கள், பெருமானாரின் பார்வை உன் காதைத்தான் அவன் அறுத்தான், ஒரு நாள் வரும் அவன் கழுத்தை நீதான் அறுப்பாய். உனக்கு காது போனது அவனுக்கு உன்னால் கழுத்தே போகும். ஏன் கவலைப்படுகிறான்? தானே நடந்தது. பத்ர் போர்க்களத்திலே முஅப்பில் மாதிரி எல்லாம் ஓடி செல்கிறார்கள். ஒருவர் குதிரையின் காலை வெட்டினார், இன்னொருவர் ஆளை வெட்டினார். குற்றுயிராக இருக்கிற அப்துல்லாஹ் இப்னு குற்றுயிராக இருக்கிற அபூஜஹலின் தலையை எடுத்தது யார்? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குட்டையாக இருக்கிற அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதை தான் தன்னோடு இணைத்து போட்டார்கள். அல்லாஹு அக்பர். குறையாக கருதவே இல்லை, போன ஜென்மத்து பாவம் என்று ஒதுக்கி வைக்கவில்லை. இதுதான் நாயகத்தின் குணம். கண் தெரியாத எத்தனை சஹாபிகள், இக்மால் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா புகாரி இமாம் அறிவிக்கிறாங்களா இல்லையா? ரசூலே, நீண்ட தூரம் வந்து மழை காலத்திலே உங்களோடு தொட முடியாத ரசூலே, ஆனால் என் வீட்டிலே வந்து எனக்கு ஒரு இடத்திலே தொழுது அந்த இடத்தை எனக்கு காட்டுங்கள், நான் அங்கே தொழுது கொள்கிறேன், பக்கத்தில் இருப்பவர்களுக்கு தொழுகை நடத்துகிறேன். அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீயே போன ஜென்மத்து பாவம், அதனால உன் கண்ணை எல்லாம் எடுத்துட்டான், உனக்கெல்லாம் தொழு வைக்க முடியாதுன்னு சொல்லல. ரசூல் சென்றார்கள். வீட்டுக்குள்ளே சென்ற ரசூல், எல்லா ஆற்றலும் படைத்த ரசூல் கேட்கிறார்கள், எந்த இடத்தில் நான் தொலை வைக்கட்டும் இடத்தை சொல்லுங்கள் என்றார். வீட்டுக்காரத்தையே இடத்தை கேட்கிறாங்க. பெருமானார் அந்த இடத்தை குறிப்பிட்டு
காட்ட கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். அல்லாஹ் அக்பர். குறையாக பார்க்கவே இல்லை. அப்துல்லாஹ் இப்னு உத்பா இப்னு ஹர்கத் ரலியல்லாஹு தஆலா யார் அந்த சஹாபி? ஆக குறைவுள்ளவர். நிறைய அவர்களுக்கு பிரச்சனை. கத்தால வாட பக்கத்துல ஒரு ஆள் போக முடியாது. அவ்வளவு கத்தாழை வாடை. கட்டிய மனைவி வேண்டாம் என்கிறார், பக்கத்திலே வராத என்கிறார். கட்டிய மனைவி மறுக்கிறார்கள், உற்ற தோழர்கள் மறுக்கிறார்கள், வரவேணாம் பக்கத்தில் அவ்வளவு நாட்டம் என்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அத்தா என்ன செஞ்சாரோ, நீ எந்த ஜென்மத்தில் பிறந்தியோ இப்படி நாட்டமா இருக்குது, என் பக்கத்திலே வராதுன்ற சொல்லவே இல்லையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற போது, ஆஹா ரசூலே, என் வாடை எனக்கே பிடிக்கவில்லை ரசூலே, நான் என்ன செய்ய? பெருமானார் தன் உமிழ்நீரை எடுத்து அந்த மேனியிலே தடவினார்கள். அதற்கு பிறகு அந்த மனிதருக்கு சொர்க்கத்து கஸ்தூரி வாடை. சஹாபாக்கள் போட்டி போட்டு அமர்வார்களாம் பக்கத்திலே அமர்வதற்கு. அல்லாஹ் அக்பர். பெருமானாரினுடைய உமிழ்நீர் செய்த சாதனை. அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைக்கண்ணோடு பார்க்கவே இல்லை. இதுதான் நாயகம். ஹல்லத் இப்னு ஹுதைன் ரலியல்லாஹு தஆலா, ரசூலே நல்ல உபதேசம் பண்றீங்க, ஆனா சரியா எனக்கு காதுல விழுகிறது இல்ல, உங்களை நேரடியா சரியா பார்க்க முடியறது இல்ல ரசூலே, அதனால நீங்க சொல்ற செய்திகள் என் காதுக்குள் செல்ல வேண்டும் ரசூலே, உங்களை நல்ல நான் பார்க்கணும் ரசூலே. அல்லாஹ் வஸக்க சஃபகு வ வஸனா. பெருமானார் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் இவருடைய செவியையும் இவருடைய பார்வையையும் சரியாக்குவாயாக. வீட்டுக்குள்ள ரகசியமா பேசினாலும் இவர் காதுல கேட்குமா? பெருமானாரினுடைய துஆ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றியிலே கை வைத்து துஆ செய்தார்கள். வரலாறு பேசுகிறது, யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லையோ நேரா ஹல்லத் இப்னு ஹுதைன் ரலியல்லாஹு போவாங்க. பெருமானார் நெற்றியிலே கை வைத்தார்கள் இல்லையா, அந்த இடத்துல கை வைத்து எங்கே வேதனை இருக்கிறதோ அங்கு தொட்டால் வேதனை நீங்கி போகும், கஷ்டம் அகன்று போகும். ஹல்லத் ரலியல்லாஹுவினுடைய வரலாறுகளை புரட்டுங்கள். பெருமானாரினுடைய கை வைத்த இடத்தின் வரக்கன். பெருமானார் அவர்களை ஒரு நாளும் குறையாக கருதவே இல்லை. நீ காது கேட்காத ஆளு, நீ கண்ணு தெரியாத ஆளு என்று ரசூலுல்லாஹ் ஒதுக்கி வைக்கவே இல்லை. அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவசரத்துல்லாஹ் இல்லையா, எவ்வளவு வரலாறுகள் சார்ந்து கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குண அழகு அடைந்தவர்கள். அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அறிவழகு, அறிவு எவ்வளவு அழகான அறிவுக்கு சொந்தக்காரர் ரசூலுல்லாஹ். எந்த ஆசிரியரிடத்திலும் படிக்காமல் உலகத்திற்கே ஆசிரியராக இருப்பது, இதைவிட பேரழகு என்ன இருக்க முடியும்? பெருமானாருக்கு ஆசிரியரே இல்லை. ரசூலை படிக்காத ஒரு ஆசிரியர் கூட உலகத்தில் இல்லை. எல்லோருக்கும் பேராசிரியர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களினுடைய அறிவழகு உலகத்தில் யாரால் நடக்க முடியும்? எத்தனை பேர்களை பெருமானார் 1,24,000 பேர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா துறையிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக மாற்றி இருக்கிறார்கள் என்றால் என்ன துறை வேண்டும் அத்தனை துறைக்கும் முன்னுதாரணமாக இல்லையா, கெய்ட் புத்தகமாக சஹாபாக்களை பெருமானார் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். ரசூலை போன்று அறிவழி. குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வச்சுன்னா என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா ரசூலுல்லாஹ் யாரின் மனமும் உடையாமல் பிரச்சனைகளை அந்த முடிச்சை அவிழ்ப்பதில் ரசூலுக்கு நிகர் உலகத்தில் யாருங்க. நீங்க வீட்டுக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிரச்சனை நடக்குதா இல்லையா, அதுவும் கடாக்கி அதிகரித்துக் கொண்டே வருகிறது. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு எல்லாம் நாம 80s பார்த்திருக்கிறோம்.
80கள்லன்னா இந்த பிரச்சனையே வராது. புருஷன் பொண்டாட்டி தகராறுங்கிறது ஆரம்பலைக்கிற காலத்துல இருந்து இருக்கு. நம்ம காலத்துல 80லன்னா அந்த அம்மா கடிதம் எழுதும். ஏங்க மாமியார் என்னை அப்படி பேசுது, நாத்துனா என்னை இப்படி பேசுது, பாப்பா உடனே வந்து என்னை கூட்டிட்டு போங்க. இந்த கடிதம் போய் சேர ஒரு 3 நாள், அவர் அப்படி இப்படின்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு 3-4 நாள், ஒரு வாரம் கழிச்சு வந்தா புருஷன் பொண்டாட்டி ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. சண்டையெல்லாம் முடிஞ்சு போயிடும், ஒன்னா பேசிட்டு இருப்பாங்க. அவங்க மகளே அத்தாவை பார்த்து கேட்கும், பாப்பா சொல்லிக்காம வர்றீங்க, அட கழுத போன வாரம் நீ என்ன நட்டு போட்ட, எங்களை போய் சொல்லிக்காம வர்றேன்னு சொல்ற. இதெல்லாம் நம்ம பார்த்த காலம். இப்ப அப்படிலாம் இல்ல அன்பிற்குரியவர்களே, இப்ப அப்படிலாம் இல்ல. செல்போன் ஆன் பண்ணி வச்சுதான் சண்டையே ஸ்டார்ட் ஆகுது. என்னதான் பேசுறாங்க கேளுங்க என்று செல்போனை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் உடனே இதை கேட்க கேட்க அந்த தகப்பனாருக்கு அப்படியே ரத்தம் கொதிப்பு கூடி, அம்மா நீ கவலைப்படா, ஓடாவுக்கு போன் பண்ண ஓடி வந்து அதோட அந்த குடும்பம் ஓடியே போய் குடிச்சுக்க. இதுதான் நம் குடும்பத்தின் நிலை. ஒரு குடும்பத்தை சரி செய்வது என்னவென்று தெரியாத சூழலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குடும்பம் நடத்தினார்கள் தெரியுமா? கடைசி பத்திலே பெருமானார் எப்பொழுதும் இஅ்திகாஃப் இருப்பார்கள். மஸ்ஜிதுல் நபவியில ஆயிஷா ரலியல்லாஹு வீடு உள்ளேயே இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்களா, நானும் ரசூலே உங்க கூட இஅ்திகாஃப் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நானும் உங்களோட இஅ்திகாஃப் இருக்கிறேன் ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். பள்ளியை ஒட்டி வீடு அனுமதி கொடுத்தாங்க. பெருமானார் அனுமதி கொடுத்து விட்டு வெளியே சென்றார்கள். இந்த செய்தி காட்டுத்தீ போல் பரவியது. பெருமானார் பள்ளிக்குள்ளே வருகிற போது 8 கூடாரங்கள் இருக்கிறது. 8 மனைவிமார்கள் உள்ள கூடாரம் போட்டாங்க. ரசூலே எங்களுக்கும் உங்க கூட இஅ்திகாஃப் இருக்கணும்னு ஆசை இருக்காதா? இவங்க பள்ளிவாசலுக்குள்ள இருக்க சகாபாக்கள் எங்க தொழுகிறது, எங்களுக்கு ஆசை இருக்காதா? அதனாலதான் வந்து கூடாரம் போட்டோம். நாம அது இருந்தால் என்ன செய்திருப்போம்? ஆயிஷா உனக்கு அனுமதி கொடுத்தால் ஏன் மற்றவர்களுக்கு சொன்னார் என்று கண்டிப்போம். அல்லது இந்த 8 பேரை என்ன செய்வோம்? உங்களுக்கு எல்லாம் யார் அனுமதி கொடுத்தது? எல்லாம் கிளம்புங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அழகாக நடந்தார்கள் தெரியுமா? அதான் அறிவழகன் பெருமானார். நேரா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா என்னவோ தெரியல, இந்த வருஷம் நான் இஅ்திகாஃப் இருக்கிற மாதிரி இல்ல, உடம்பு சரியில்லை, நான் இஅ்திகாஃப் இல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு நீங்க இல்லன்னா நானும் இல்ல. 10 நிமிஷத்துல 8 கூடாரம் காணி. நானும் இல்லை, நானும் இல்லை, நானும் இல்லை. யார் மனமும் உடையவில்லை. பெரும் பிரச்சனை தீர்ந்து போனது. இதுதான் பெருமானார். அன்பிற்குரியவர்களை கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். இந்த அறிவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொந்தமான எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தார். அதை லேசாக தீர்க்கிற ஆற்றலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுக்கு வழங்கினார். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தன்னுடைய பிள்ளைகளை விட தன் தாயை விட நேசித்தார்கள் சஹாபாக்கள். நாம அப்படிதான் நேசிக்கணும், அவர் நேசிக்கிறதுக்கு தயாரா இல்லை. நாம் அளவில் நேசிக்கிறோம் என்கிற உள்ளத்தளவில் பொருளை விட, தன் மனைவியை விட, தன் மக்களை விட, தன்னை விட ரசூல் நேசராக மாறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்து அருள் புரிய வேண்டும். அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பழகு, கொடை கொடுக்கிற பண்பு ரசூலுக்கு சொந்தமானது. இல்லைன்னே ரசூல் சொன்னது இல்லை. பண்பழகு மிக்கவர்கள் பெருமானார். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, எல்லோருடைய தேவையையும் பெருமானார் நிறைவேற்றுவார்கள். ஆனால் அவரின் கௌரவம் குறையாமல் நிறைவேற்றுவார். இதான் பண்பு. சிறந்த பண்பு எதுன்னா, தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும், இல்லாதவரின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். அவரின் கண்ணியம் குறைந்து விடக்கூடாது. இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நிகர் உலகத்தில் யாரும் இல்லை. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு உடைய வரலாறு இதற்கு சான்று. 23 வயசு போர்க்களத்துக்கு போயிட்டு வர்றாங்க. நீண்ட தூரம் போயிட்டு வர்றாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு கிழக்கு குதிரையில வர்றாங்க. கிழக்கு குதிரை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன ஜாபிர் கிழக்கு குதிரையில் வருகிறீரே? ரசூலே, தகப்பனார் வஃபாத்தாயிட்டாங்க, அப்துல்லா,
நிறைய கடனை வச்சிருக்கிறாங்க. எனக்கு சகோதரிகள் 7-8 பேர் இருக்கிறாங்க, 7 பேர் இருக்கிறாங்க. அதனால எனக்கு கிழட்டு குதிரையே பெரிய விஷயம். இன்னைக்கு நம்ம ஊர்ல பள்ளப்பட்டியில இந்த 23 வயசு பசங்க எப்படி போவாங்க பாருங்க. டியூக் பைக் போகணும் இல்லையா? இன்னைக்கு ஒரு பையன் சைக்கிள்ல 23 வயசுல போனான்னா அவன் தான் இந்த காலத்துல அவளியா. சைக்கிள்ல போனா போதும். ஒரு பையன் காலேஜ் படிக்கிற பையன் செல்போன் இல்லையா, அவன் தான் இந்த காலத்துல அவளியா. அந்த நிலைமைக்கு நாம வந்துட்டோம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அன்புக்குரியவர்களை கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். போயிட்டு இருக்கிறாங்க. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு கிழக்கு ஒட்டகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்துல கை வச்சு தடவுறாங்க. பெருமானாரின் கைப்பட்ட பாக்கியம். அல்லாஹு அக்பர். வாலிபராக எப்படி பெருமானார் கை வைத்தால் வாலிபராக மாறுவார்களோ அதை போல அந்த ஒட்டகமும் துடிப்போடு நடக்காங்க. பெருமானார் கேட்கிறாங்க, ஜாபிர் நீண்ட தூரத்துல இருந்து போறீங்க, வீட்டுல சகோதரிகள்லாம் அங்க இருந்து வர்றீங்களே என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டா, புனையில இருந்து வர்றீங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டா, நீங்க என்ன வாங்கி வச்சிருக்கீங்க சகோதரிகளுக்கு? ரசூலே நானே ஏழை, என்னிடத்தில் வாங்கி கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது? ஒன்றுமே வாங்கவில்லை. ஏன் இல்லை? உங்களிடத்தில் ஏன் இல்லை? இந்த ஒட்டகை இருக்கிறதே, இதை யார் வாங்குவார்கள் ரசூலே? இது கிழட்டு ஒட்டகை ரசூலே, ஏன் நான் வாங்குகிறேன், நான் வாங்கிக் கொள்கிறேன். உங்களுக்கு என்றால் இது அன்பளிப்பு நாயகமே, நான் அன்பளிப்பாக எடுத்துக்கொள்ள மனதில்லை. இதற்கு விலை பேசலாம். வழக்கத்துக்கு ஒரு திருகம் கொடுங்கிற சொல்ல இந்த ஒட்டகத்தை வச்சு கேட்க 1 திருகம் கொடுக்கிறது. பெருமானார் இந்த ஒட்டகம் 1 திருகத்தை விட அதிகம், அப்போ 2 திருகம் கொடுக்கிற சொல்ல ஏத்தி ஏத்தி பெருமானார் 800 திருகம் விலை பேசுகிறார். மதீனா வந்தவுடன் என்னிடத்திலே 800 திருகத்தை வாங்கிக் கொண்டு வீட்டின் தேவைகள் அத்தனையும் வாங்கிக் கொண்டு வீட்டுக்குள் நுழைய வேண்டும் என்று பெருமானார் சொல்கிறார்கள். மதீனா வருகிறது, மஸ்ஜிது நபவிக்கு வருகிறார்கள், ஒட்டகத்தை கட்டுகிறார்கள். பெருமானாரிடத்திலே கேட்க மனமில்லை, பெருமானாரிடத்திலே கேட்க மனமில்லை. வீடு கிளம்பியாச்சு. பெருமானார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்தார்கள். பிலால், என் தோழர் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா வெறுங்கையோடு வீட்டிலே நுழைந்து விடுவார். ஓடி சென்று 800 கொடுங்க. வீட்டின் தேவைகள் அத்தனையும் அவர் வாங்கிக் கொண்டு வீட்டுக்குள் நுழையவர். ஜாபிர் ரலியல்லாஹு கையில போய் 800 கொடுத்த உடனே ஜாபிர் ரலியல்லாஹு வீட்டு தேவைகள் அத்தனையும் வாங்கிட்டு வர்றாங்க. பெருமானார் பிலால் ரலியல்லாஹு அழைத்து, பிலால் அருகில் என்ன நாயகமே, இந்த ஒட்டகத்தையும் அவிழ்த்து செல்லுங்கள், இது ரசூலின் அன்பளிப்பு என்று கொடுத்து விட்டுவார். அவரின் தேவையும் பூர்த்தியானது, அவரின் கண்ணியமும் குறையவில்லை. மனைவி கேட்பாங்கல்ல, ஒட்டகத்தோட போனீங்க வெறுங்கையோட வந்தீங்க யார்கிட்ட இருக்கீங்கன்னு கேட்பாங்கல்ல. ஒட்டகமும் வந்தது, தேவையும் பூர்த்தியானது. இப்படி ஒரு சூழல் நம்முடைய குடும்பத்திற்குள் வந்துவிட்டால் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஒருத்தர் நடுங்கிட்டு வந்தாரு, ஒருத்தர் கீழே தேடிட்டு வந்தாரு. ரசூலின் சுன்னத் என்ன தெரியுமா, நடைமுறை என்ன தெரியுமா? அவரின் கௌரவமும் குறையாமல் அவரின் தேவையை பூர்த்தி செய்யவர். அல்லாஹ் அக்பர். பெருமானாரின் பண்பழகு. இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார்கள். அல்லாஹ் அக்பர். நாயகத்தினுடைய கல்பழகு உள்ளத்தின் அழகு ரசூலுக்கு. அல்லாஹ் அக்பர். உள்ளம் முழுக்க அல்லாஹ் ரசூலை 1,24,000 பேர் அல்ல, உலகம் முடிகிற வரை அத்துணை பேர்களின் உள்ளத்திலும் அல்லாஹ்வையும் ரசூலையும் புகுத்துகிற வேலையை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் அந்த நிகழ்ப்பமாக சொல்லலாம். எவ்வளவு பாசம்! மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போனாங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இங்க இருக்கிறவங்கள்ட்ட சொல்றோம், எங்க வேணாம், கோயம்புத்தூர்ல சென்னையில நாம போய் குடியேறிடலாம், இங்க வேணாம், அதனால வீடு வாசல் தான் பக்கத்துல இருக்க பள்ளியாச்சலுக்கு கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு போய் நீங்க வீட்டுக்கார மாட்ட சொன்னா பல வண்டியிலனா கொடுத்துருவாங்க. நான் வேற ஊரை சொல்றேன், நான் வீட்டுக்காரங்க கொடுத்துருமா? சரிங்க பரவாயில்ல, நீங்க சொன்ன தந்துடல, எல்லாம் ஹைராத்தா இருக்கு, நீங்க தான் சம்பாதிச்சீங்க, நீங்க தான் என்ன செஞ்சீங்க, அதெல்லாம் நான் கொடுத்துட்றேன்.
சம்பாதித்த பணங்கள், கட்டிய வீடுகள், இருக்கிற தொழில்துறைகள் அத்தனையும் விட்டுவிட்டு பெருமானார் புறப்பட சொன்னார்கள். பொருள் தேவையில்லை, புறப்படுகிறோம் என்று மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புறப்பட்டார்களே முஹாஜிர்கள். அவர்களின் சிறப்பை உலகத்தில் அடைகிற வாக்கியம் யாருக்கு இல்லை? பொருளை விட ரசூலின் மீது காதல் இல்லையா? காதல். அதனால அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சாணியத்தினை நீதும் பாபில்கோம். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அந்த வாக்கியம் என் வாழ்நாள் முழுக்க செய்த அமல்களை முழுவதும் கொடுத்து விடுகிறேன். அந்த ரசூலுல்லாஹ் கூட அந்த தவறுக்குள்ள 3 நாள் இருந்தது. அந்த நன்மை மட்டும் எனக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுத்தா போதும். வாழ்நாள் முழுக்க கொடுத்து விடுகிறேன். ரசூலின் மீது அவர்கள் வைத்திருந்த நேசம், இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலின் மீது காதல் கொண்ட அபூபக்கர் ரலியல்லாஹு இந்த எட்டுக்கால் பூச்சியை பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்க, எட்டுக்கால் பூச்சியை அடிக்க மாட்டாங்க, பார்த்தா சொல்லுவாங்களா, ஜான்கபூத் நீயும் நானும் ரசூலை பாதுகாப்பதற்காக உயிரை கொடுக்க தயாராக. அபூஜஹிலும் ஹக்கீமும் வந்து நிற்கிறார்கள், முடிஞ்சா மாட்டிடுவாங்க. ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நானும் ரசூலை காப்பதற்காக உயிரை கொடுக்க தயாராக. அன்கபூத்தே நீயும் தயாரானாய், வலைப்பின்னி தயாரானாய். ஆனால் உனக்கு என்னை விட பாசம் அதிகம். அந்த எதிரிகள் உன்னை கொண்டதற்கு பிறகுதானே என்னை கொள்ள முடியும். எனக்கு முன்னால் அல்லவா உன்னை அழிக்க தயாரானாய் என்று அந்த நேசத்தை வெளிப்படுத்திய வார்த்தைகள். பெருமானார் ஒரு உள்ளத்தை எப்படி பக்குவப்படுத்திருக்கணும்? அந்த வேலைதான் வாழையடி வாழையாக நிஸ்பத்தி என்ற அடிப்படையில் இன்றைக்கும் சேதுவார்களை கொண்டு நடக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்த அருள் புரிய வேண்டும். எல்லாத்துக்கும் என்ன வேலைன்னு சொன்னா, உள்ளத்துக்குள்ள அல்லாஹ் ரசூலை நிரப்புறது. இதை தவிர வேற என்ன வேலை? அன்பிற்குரியவர்களே, எதையும் பார்க்கணும். பிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு தஆலா வாங்கு சொல்ற பிலால் ரலியல்லாஹு தஆலா வேற, அவங்க பிலால் இப்னு ரபாஹ், இவங்க பிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். ஒருவர் உள்ளே வருவார், அவர் சொர்க்கவாசி. நாங்கள் சொல்லலாம், ஒருத்தர் உள்ள வருவார், அவர் சொர்க்கவாசி. உள்ளே இருக்கிற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ரகசியமா எழுந்திருச்சு வெளியே போயிட்டு உள்ள வந்தாங்க. அபூ ஹுரைரா உங்களை சொல்லல, ஃப்ரெஷ்ஷா ஒருத்தர் வருவார், அவர் சொர்க்கவாசி. எல்லோருடைய கண்களும் அங்கே பார்க்கிறது யார் என்று பிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு தஆலா உள்ளே வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாங்களாம். நீண்ட நேரம் பேசினார்கள். பேசியதற்கு பிறகு பெருமானார் கேட்டார்கள், பிலால் உங்களின் உள்ளத்திலே எனக்கு இடம் இருக்கிறதான்னு கேட்டாங்களாம். லாபபாத்தி யா ரசூலல்லாஹ், இறைவன் மீது ஆணையாக இல்லை நாயகமே. காரணம், என் உள்ளம் முழுக்க நீங்கள் அல்லாஹ்வை வைத்ததால் உங்களை வைக்க எனக்கு இடமில்லை. பெருமானார் சொன்னாங்க, அந்த குத்துபு மீதா சஹாபி, நீதான் என் தோழர்களின் குத்துபு என்றாங்க. உள்ளம் முழுக்க அல்லாஹ் ரசூலை நிரப்புவது எப்படி என்ற வேலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்களே, சாதித்தும் காட்டினார்களே. அதனாலதான் இன்னைக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வரலாறு பாருங்க, ஜாபிர் ரலியல்லாஹு வரலாறுகளை பாருங்க. தன்னுடைய தாயை விட நாயகத்தின் மீது நேசம் அதிகமாக இருக்கு. சின்ன பிள்ளை ரசூல்கிட்ட உள்ளத்தை கொடுத்துட்டாங்க, ரசூல் உள்ளத்தை பண்படுத்திடுவாங்க. அங்க அல்லாஹ் ரசூலை தவிர யாரும் இருக்காங்க. நிறைய வரலாறு சொல்ல முடியும், 1 2. அபூ குர்சாமா, யார் அந்த நபித்தோட அபூ குர்சாமா? 8 வயது, தகப்பன் இல்லை. அம்மாவும் சின்னம்மாவும் சித்தியும் சேர்ந்து வளர்க்கிறாங்க. ஆடுகளை கொடுப்பார்கள், 2 3 ஆடுகளை கொண்டு போய் மேய்ப்பார், வருவார். ஒரு நாள் மதீனாவிலே மஸ்ஜிதுன் நபவியிலே ஆடு மேய்க்க செல்லுகிற போது எட்டி பார்க்கிறார். பெருமானார் ஏதோ உபதேசம் செய்கிறார்கள். அந்த உபதேசம் இவர் உள்ளத்திற்குள்ளே சென்றது. அண்ணனுடைய முகமும் அவர் உள்ளத்திற்குள்ளே சென்றது. ஆட்டை மறந்தார், அண்ணனோடு இணைந்தார். ஆடு மேய்க்கல, அம்மா பார்க்கணும்னு சொல்லிட்டு இதே செய்தி மேய்க்கலடா, நாளைக்கு ஒழுங்கா மேய்க்கலன்னா நைய புடைச்சிருவேன். 2வது நாளும் போனாரு.
ரசூலோடு தன்னை அர்ப்பணித்தார். ஆடு மேயில 3வது நாள் அந்த அம்மா அடிச்ச அடி உடம்பெல்லாம் செவந்து போச்சு. வெளுத்த மேடையில் தழும்புகள். இன்னைக்கு ஆட ஒழுங்கா மேய்க்கல மௌத்துதான் சொல்லி அனுப்ப ஆடுகளோடு செல்கிறார். பெருமானார் மஸ்ஜிது நபவியிலே அமர்ந்திருக்கிறார்கள். பாட்டையும் பார்க்கிறாரு. அம்மா சொன்னதும் நினைவில் வருகிறது. அம்மாவின் மீது பாசம், அண்ணனின் மீது நேசம். பாசக்கரம் நீட்டுவதா, நேசக்கரம் நீட்டுவதா, அம்மா சொன்னதை கேட்பதா, அண்ணனோடு இணைவதா என்றால் இந்த உள்ளம் அம்மாவை மறந்தது, அண்ணனோடு இணைந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பார்வை விண்ணுக்கு மேலேயும் பார்க்கும், மண்ணுக்கு கீழேயும் பார்க்கும். இது ரசூலுடைய பார்வை. அபூ குர்ஸா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து என்னமா கவலையோடு இருக்கிற மாதிரி தெரியுது. அபூ குர்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அப்படி ஆடையெல்லாம் கலட்டி காட்டினாங்க. பேசல, அங்கங்க தடுப்புகள். பெருமானார் சொன்னார்கள், இன்று மாலை நான் வருகிறேன், உன் ஆடுகளை காட்டு. எல்லாம் பெருமானார் உபதேசம் செஞ்சுட்டு அந்த ஆடுகளை கொண்டு போய் அபூ குர்ஸா காட்டினாங்கல்ல. பெருமானார் அப்படி கையை வச்சு தடவுனாங்க. அல்லாஹ் அக்பர். வரலாறு பேசுகிறது. பெருமானார் ஆட்டோடு சேர்த்து அபூ குர்ஸாவையும் கை வைத்து தடவினார்கள். அந்த நெஞ்சில கை வைத்து பெருமானார் ஏதோ சில வார்த்தைகளை முடித்தார்கள். அல்லாஹும்ம சப்பித் கல்வா என்று சில ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். அதனால யார் வந்தாலும் அபூ குர்ஸாமா அது உள்ளத்துல கை வச்சு தடவினாருன்னா ஈமான் உள்ள இறங்குமா. அபூ குர்ஸா ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் எழுதுகிறார்கள். அபூ குர்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்டுல தடவுனோம். பெருமானார் தடவுன உடனே ஒவ்வொரு எட்டுக்கும் ஆடு எடை கூடியது. உதாரணத்துக்கு 8 கிலோ ஆடு வீட்டுக்குள்ள போகும்போது 28 கிலோ போகுது. அந்த அம்மா பார்த்தது, என்ன வாப்பா அதிசயம், நேற்று 3 தினங்களும் நெடித்து போயிருந்த ஆடு இன்றைக்கு இப்படி கொழு கொழு என்று வருகிறதே, அது எப்படி? அப்பதான் அபூ குர்ஸா சொன்னாங்க, அம்மா ஒரு அதிசய மனிதர் இருக்கிறார் அம்மா, அவர் கை வைத்தால் எல்லாம் நடக்கிறது அம்மா. பெருமானார் இடத்திலே வந்தார்கள். 2 பேர்களுமே வந்தார்கள், தாயாரும் சிறிய தாயாரும். பெருமானாரின் கரம் பற்றி ஈமான் கொண்டார்கள் என்பது வரலாம். தன் இதயத்தை கொடுத்தார்கள். பெருமானார் 1,24,000 பேர்களின் இதயங்களையும் தன் கையில் வைத்திருந்தார். இப்படி ஒரு தலைவர் இதுவரைக்கும் உலகத்தில் வரவே இல்லை. நிறைவாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்தேன். எப்படி தாயை விட நாயகம் நேசமோ, தன் பிள்ளைகளை விட ரசூலின் மீது நேசம். புள்ள வேணுமா ரசூல் வேணுமான்னு கேட்டாக்க, புள்ள வேண்டாம், எனக்கு ரசூல் தான் வேணும் என்று சொல்லுகிற நபித்தோழர்கள். ஜாபிர் ரலியல்லாஹுவினுடைய வீடு ரசூலுல்லாஹ்வுக்கு விருந்து கொடுக்கணும். நிறைய விருந்து கொடுத்த சகாபாக்கள்ல ஜாபிர் ரலியல்லாஹு, உம்மு சுலைம் ரலியல்லாஹு பெண்கள்லையும் நிறைய ஹதீஸ்களை நம்ம பார்க்கணும். ஜாபிர் ரலியல்லாஹு விருந்து கொடுக்கிறதுக்காக ரசூலுக்கு பிடிச்சது ஆட்டினுடைய முன்சப்பை. ஆட்டை அறுத்து உள்ள கொடுத்து விடுறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹுடைய 2 பிள்ளைகள், பாப்பா இப்படித்தானே ஆட்டை அறுத்தாங்கன்னு பெரியவர் சின்னவரை போட்டு அறுத்துறாரு. பெரியவர் சின்னவரை போட்டு அறுத்துறாரு. ரத்த வெள்ளத்திலே சிறியவர் துடியாய் துடித்து இறக்கிறார். இதை பார்த்த பதட்டத்திலே பெரியவரும் இறந்து விடுறார். 2 பேரும் வஃபாத். ஜாபிர் ரலியல்லாஹு வெளியே வந்து பார்த்தா ரத்தம் ஓடி கிடக்கிறது. 2 பேரும் வஃபாத். நீங்க நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு வீட்டுல மோத்துன்னு சொன்னா 1 வருஷத்துக்கு நடக்காதியா நடக்காது இல்லையா? இது பெண் முக்திகளால் உலகத்திற்கு உருவாக்கப்பட்ட மசாஜிகள். 1 வருஷத்துக்கு எது நடக்காது. ஆனா அங்க என்ன நடந்து தெரியுமா? மனைவியை கூப்பிட்டு வந்து காட்டினாரு. ரத்த வெள்ளத்தில் பிள்ளைகள் இருக்கிறார்கள். மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா? பிள்ளைகள் எல்லாம் எடுத்து ஒரு ரூம்ல போட்டு ரத்தத்தை எல்லாம் கழுவி சுத்தமா தொடச்சிட்டு ரசூலுல்லாஹ் சிரிச்ச முகத்தோடு வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, ரசூலுக்கு விருந்து கொடுக்க வேண்டும். பெற்ற பிள்ளையை விட, தான் பெற்ற பிள்ளைகளை விட பெருமானாரின் மீது நேசம். இப்படி ஒரு தலைவர் உலகத்தில் உண்டா? நாம் கண்டதுண்டா? பெருமானார் போய் கூப்பிட்டு வர்றாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வாங்க ரசூலே வீட்டுக்கு வாங்க ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறார்.
ரசூலுக்கு தெரியாத என்ன நடந்திருக்குன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, ஜாபீர் என்ன ரசூலே பிள்ளைகளையும் கூட்ட எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாமே. ஜாபீர் ரலியல்லாஹு சொன்னாங்க, பிள்ளைகள் சாப்பிட வர மாட்டார்கள் ரசூலே. ஏன் வர மாட்டார்கள் ஜாபீர்? அவர்களால் வர முடியாத ரசூலே. ஏன் வர முடியாது? இல்ல, அவர்கள் 2 பேரும் இறந்து போய்விட்டார்கள். கண்களோடு அழுத கண்களோடு கலங்கிய கண்களோடு ஜாபீர் ரலியல்லாஹு சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், அல்லாஹ்வின் அனுமதியோடு ரசூல் அழைத்ததாக சொல்லு. ரசூல் அழைத்தார்கள் என்று சொல்லுங்கள். கதவை தட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்கள் என்று சொல்ல அந்த பிள்ளைகள் கண்ணை கசக்கிக் கொண்டு தூங்கி எழுந்தவர்களை கொண்டு இழுத்து வந்து பெருமானாரோடு சாப்பிட்டார்கள். நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹ் அந்த உள்ளங்களை எப்படி சரி செய்திருப்பார்கள் என்பதை நாம் கொஞ்சம் எண்ணி பார்த்தவன். உள்ளத்தாலும் அழகர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா வகையிலும் பேரழகு பெற்ற பெருமானாரின் உம்மத்தாக நாம் இருப்பதற்கு பாக்கியம் செய்தவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலின் ஆஷிக்காக வாழும் காலமெல்லாம் ஆக்கி வஃபாத்தாகிற நேரத்திலே கண்மணி நாயகத்தை நேருக்கு நேராக பார்த்து கலிமா சொல்லுகிற நசீபை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். பெருமானாரின் பேரழகு என பேச்சை துவங்கி இரவில் உதயமான